குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் நவகுண்டம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1024. சிவாகினி தோன்றும் இடம் கொண்ட பாதம் எழில் சுடர் ஏகம், நடம் கொண்ட பாதங்கள் நன்னீர் அதற்கு, சகம் கொண்ட கை இரண்டாரும் தழைப்ப, முகம் கொண்ட செஞ்சுடர் முக்கணனார்க்கே. பாதம் அப்படின்னா கால், எழில் சுடர் அப்படின்னா கதிரவன் ஆகிய பிங்களை, நடம் கொண்ட அப்படின்னா ஆடுகின்ற மூலாதாரத்தை இடமாய் கொண்ட சிவாக்னிக்கு ஊன்றிய கால் கதிரவன் ஆகிய பிங்களை ஆகும். நீர் பகுதியான மணிப்பூரகத்தை நோக்கி தூக்கி ஆடும் கால் இடைக்கலை ஆகும். உடல் என்ற மண்டலத்தை இடைக்கலை பிங்களை ஆகிய 2 கலைகளால் மூல முதலான 6 ஆதாரங்களையும் செழிப்படைய செய்ய முகத்தின் முன்பு சிவாக்னி வந்து தோன்றும். பாடல் 1025. எம்பெருமானே தலைவன் ஆவான், முக்கணன் தானே முழு சுடராயவன், அக்கணன் தானே அகிலமும் உண்டவன், திக்கணனாகி திகையெட்டும் கண்டவன், எக்கணன் ராணுக்கும் எந்தை பிரானே. சீவன் பக்குவம் ஆகும்போது சிவம் ஆகின்றான். சீவன் முழு சுடராய் தத்துவங்களை கடந்து எங்கும் போகும் வல்லமை அடைவான். அதாவது திங்கள் கதிரவ அக்னியை கண்களாக கொண்ட சிவனே முழு சுடராக விளங்கியது. அங்கனம் கண்களை உடைய சிவனே எல்லா தத்துவங்களையும் தன்னுள் படுத்தி அடக்கி கொண்டான். இந்த சிவனே திசையெல்லாம் கண்களை உடையவனாகி தன்னை சுற்றியுள்ள 8 திக்குகளையும் கண்டான். எவ்வகை கணங்களுக்கும் எம்பெருமானே தலைவன் ஆவான். பாடல் 1026. ஆன்மாவே மைந்தன் ஆனான், எந்தை பிரானு கிருமூன்று வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகன் தோன்றலால், கந்தன் சுவாமி கலந்தங்கிருத்தலான் மைந்த நிவனென்று மாட்டிக் கொள்ளீரே. சிவனுக்கு சிவன் திருமுன்பு 6 ஆதாரங்களும் ஒன்றுபட்டு விளங்கும். ஆகவே சிவனை சிவகுமாரன் என்று உணர வேண்டும். சண்முகம் அப்படின்னா 6 முகம், மாட்டிக்கொள்வீர் அப்படின்னா அறிந்து கொள்வீர். எம் தலைவனான சிவனிடத்து 6 பொறிகள் 6 வட்டங்களாக தந்தையின் முன்னே 6 முகம் தோன்றியது. தோன்றவே அதில் கூத்தனாக சிவன் கலந்திருந்ததால் கந்தன் சிவனுக்கு மகன் முறையாக ஆயினான் என தெரிந்து கொள்வீர்களாக. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 1027வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.